ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே அவன் முதலாவது ஒரு ஆராதிக்கிற ஒரு விதம் 16 19 வரைக்கும் வாசிக்கலாம். என்றான். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்துச்சு. நான் முதல்ல சொன்னேன், மோசையின் காலத்துக்கு முன்பு வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படி தெரிந்தபடி கர்த்தரை ஆராதித்தார்கள். இங்கே ஸ்தோத்திரம், சொப்பனம் எல்லாம் பார்க்கிறான். எல்லாம் முடிந்துட்டு யாக்கோபுக்கு ஒன்று தெரிந்தது. சொப்பனத்து முடியிலே நித்திரை தெளிந்த போது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் என்ன செய்யேன் அறியேன். இந்த இடம் ஒரு தேவ பிரசன்னம் உள்ள இடம், இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாரு என்று சொல்லி அவன் படுத்து தூங்கின அந்த கல்லையே ஒரு தூணா நிறுத்தி அதை ஸ்தோத்திரம் நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அவன் அந்த இடத்துல தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான். அது மட்டுமல்ல, அவன் படுத்த அந்த இடத்திற்கு அதுக்கு முன்னாடி இருந்த பெயர் லூஸ் என்று பெயர் இருந்தது. ஸ்தோத்திரம். ஆனால் அதன் பிறகு யாக்கோபு பெத்தேல், சொல்லுங்க பார்க்கலாம், பெத்தேல் என்று அந்த இடத்திற்கு பெயரிடுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த அன்னைக்கு ஒன்று இல்லாத ஒரு இடம் இந்த பெத்தேல், சும்மா ஒரு கல்லை மட்டும் நிறுத்தி எண்ணெய் வார்த்து அந்த இடத்துல இருந்து கர்த்தரை ஆராதித்தான், நன்றி செலுத்தினான். ஆனால் திரும்ப இதே பெத்தேலுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்து கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிப்பார். அதே இடத்துக்கு ஆண்டவர் யாக்கோபை கொண்டு வருவார். நம்ம அதை குறித்து கீழே தியானிக்கலாம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இங்கே முதலாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக ஆராதிப்பான், நன்றி செலுத்துவான். இங்கே எப்படி ஆராதிக்கிறான் என்றால், ஒரு ஆராதனை முறைமைகளை அதிகமாக சொல்லாதபடிக்கு, ஏன்னா நம்ம புதிய ஏற்பாட்டு ஆராதனை முறைகள் வேறு. பட் எதற்காக அவன் ஆராதித்தான், நன்றி செலுத்தினான் என்பதற்காகத்தான் நம்ம கவனிப்போம். அவன் இதில் 2 காரியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார், தேவனை ஆராதிக்கிறோம். முதலாவது, நாம் ஏன் ஆராதிக்கணும் அப்படின்றத குறித்து நான் இதில் சொல்லுகிறேன். இங்கே கவனிங்க. அவன் சொல்கிறார் பாருங்க, இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் என்ன செய்யேன் அறியாதிருந்தேன். ஸ்தோத்திரம். அவன் என்ன நினைச்சான்னா, தான் மட்டும் தான் இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அல்லது அப்பாவாகிய ஈசாக்கு வீட்டை விட்டு அவன் மட்டும் தனியாக வந்தான் என்றுதான் யாக்கோபு நினைத்து கொண்டிருந்தான். அடுத்து இது நடந்த ஒரு சொப்பனம் என்று தான் நினைச்சிருந்தான். அவனால் கொஞ்சம் தாண்டின போதுதான் அவனுக்கு தெரியுது, நான் மட்டுமல்ல இங்கே இருக்கிறது, என்னோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பது நான் என்ன செய்யேன் அறியாதிருந்தேனே. அதுக்கடுத்து அவன் அந்த ஆராதி முறைமைகளை அவன் செய்ய அங்கே ஆரம்பிக்கிறான். சோத்திரம். அப்போது அந்த ஆராதனை என்பது பல வார்த்தைகள். அதில் ஒன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. அவன் நன்றி செலுத்துறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் இங்கே முதல் ரீசன், அவன் என்ன செய்கிறான்னா, நான் இருக்கிற இதே இடத்துல என்னோடு கூட கர்த்தரும் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறது போது, ஆராதனை நேரத்தில் நாம் மறக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நம்மோடு கூட தேவன் இருக்கிறதை நாம் அநேக நேரம் என்ன செய்கிறோம், மறந்து விடுகிறோம். இவன் எப்போ அந்த பலி செலுத்த போகிறான், இல்லது எப்போ அவன் அந்த கல்லை ரெடியாக்கி நன்றி செலுத்துக்கு ஆயத்தமாகறான்னா, அவனுக்கு என்ன உணர்வு வந்ததென்றால், நான் இருக்கிற இடத்துல
என்னோடு கூட தேவன் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அப்பா என் கூட இல்லை, என்ன வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன் என்று சொன்ன அம்மா இல்லை. ஸ்தோத்திரம். இவர்கள் இல்லாத பட்சத்திலே ஆமென். நான் ஒரு சொப்பனம் தான் நினைச்சிட்டு இருந்தேன், தூதர்கள் ஏறுவது இறங்குவதும். சொப்பனம் தெளிந்த பிறகுதான் தெரிஞ்சு இது சொப்பனம் மட்டுமல்ல, லிட்ரலாகவே இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது ஏதோ வியாதி மாறினது, கவலை மாறினது, ஆண்டவர் தேவலை சந்தித்தார் என்று மட்டுமல்ல நன்றி செலுத்த வேண்டியது. நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், என் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். இப்படி சொல்லுவேன், யார் ஒருவன் தன்னோடு கூட தேவன் இருக்கிறதை உணர்கிறானோ அவனால் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது, அவனால் தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. ஒரு ஆள் சர்ச்சுக்குள்ளே வந்து ஆறாவது நேரத்தில் நல்லா கொரட்டை விட்டு தூங்குதுன்னா சோத்திரம். ஒன்று டயர்டு, அப்படி நம்ம மனசை தேர்த்துக்கும். இல்லைன்னா சோத்திரம், சரி ஏதோ ஒன்று வச்சு ஒரு விசேஷத்தை கிருபன்னு கொடுக்கலாம். ஆனால் தன்னோடு கூட தேவன் இருக்கிறதை ஒருவன் அனுபவிக்கிறான், அறிகிறான் என்று சொன்னால் அவனால் தேவனை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதாவது இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அப்பா வீட்டில் இருக்கும்போது தேவன் இருந்தார், ஓகே. இப்போ அப்பா வீட்டை விட்டு வெளியே வந்தபோது நான் அனாதை நினைச்சேன். இல்லை, நீ எங்கே போனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. நான் போன வாரம் தியானித்தது போல எங்கே போனாலும் கர்த்தர் உன்னோடு கூட வருகிறாரு. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் பாசன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வருத்தம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கர்த்தர் கூட இருந்தார் யாக்கோபோடு கூட. அவன் அறியவில்லை, அவன் என்ன செய்யவில்லை? அறியவில்லை. அறியாத வரைக்கும் ஆராதனை வரவில்லை. எப்பொழுது அறிந்தானோ அப்பொழுது ஆராதனை வந்தது. புரியலை நினைக்கிறேன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் சபையில் வந்து ஆராதிக்கும் போது, நன்றி செலுத்தும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தைகள், முதல் வார்த்தை, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நீர் என்னோடு கூட இருந்தீங்களப்பா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. ஆமே. நான் சொல்கிறேன், கடந்த இந்த 2024 தொடங்கினதுலேருந்து இதுவரைக்கும் பாஸ்டர் கர்த்தர் என்னோடு கூட இருந்தான்னு சொல்கிறவங்க சத்தமாய் ஒரு ஆமேன். வெரி குட், ஹல்லேலூயா. அடுத்து இவன் ஏன் ஆராதித்தான் அப்படின்னா, இவன் அடுத்து திரும்ப இதே இடத்துல இருக்க போகிறது கிடையாது. அவனுக்கு தெரியும், அவன் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஒரு இடத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணுகிறான். தன் மாமனாகிய லாபான வீட்டை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான். அப்போ இவன் ஆராதிக்கும் போது இவனுக்கு என்ன உணர்வு இருக்குன்னா, ஸ்தோத்திரம், என்ன உணர்வு இருக்குன்னா, நான் இதுவரைக்கும் என்னோடு கூட இருந்த ஆண்டவர் இனி நான் பிரயாணம் பண்ணும்போது இனிமேலும் அவர் என்னோடு கூட வருவார், இனிமேல் அவர் என்னோடு கூட பிரயாணம் பண்ணுவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஒரு சண்டே வர்றீங்க, வந்த ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நீர் என் கூட இருந்தீங்களாப்பா, நான் போன வந்த பிரயாணம் பண்ணின சென்ற எல்லா இடங்களிலும் என் கூட இருந்தீங்களே, நன்றி செலுத்த அடுத்து என்ன நடக்குதுன்னா, இனியும் நீங்க போக போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் உங்க கூட வருவாராக, கர்த்தர் உங்க கூட பிரயாணம் பண்ணுவாராக. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுடைய நம்முடைய ஆசையும் நம்முடைய விருப்பமும் நம்முடைய ஏக்கமும் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், என் வாழ்க்கையின் நான் பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் யார் என் கூட வராட்டாலும் பரவாயில்ல, அவர் என் கூட வந்தா போதும், அதுவே எனக்கு போதும் என்கிற சிந்தை இருந்தால் நம்முடைய பிரயாணம் தோல்வியாய் இருக்காது. நம்முடைய பிரயாணத்தை கர்த்தர் வெற்றியாய் மாற்றி தருவார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் எப்பமாவது செஞ்சுருக்கீங்களா? ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்கூட இருந்தீங்களப்பா, எங்கூட பிரயாணம் பண்ணீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லி என்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி எப்பெல்லாம் நம்ம ஆராதித்திருக்கிறோம்? ரொம்ப கம்மி. நம்ம எதுக்கு ஆராதிக்க? ஆண்டவரே சோறு தந்தீரப்பா, மீனை சாப்பிட்ட போது முள்ளு குத்தாமல் உள்ளே இறங்கிச்சே, ஆமாம், இதை சொல்லி தான் நன்றியாக வருது. இல்லை, அது இருக்கட்டு. ஆமாம். ஆனால் அதோடு கூட நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் என் கூட இருந்தீங்களாப்பா, நான் பண்ணின பிரயாணங்களிலெல்லாம் என் கூட வந்தீங்களாப்பா, நான் எங்கே சென்ற போதும் நீர் என்னை தனியே இருக்க விடலப்பா, நீ கூட இருந்தீங்கப்பா, நான் அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீர் என் கூட இருந்ததை நான் அனுபவித்த ஆண்டவரே, உம்மை நன்றி செலுத்தாமல் என்னால் இருக்க முடியாதப்பா, உம்மை ஆராதிக்காமல் இருக்க முடியாத ஆண்டவரே, நீர் அதை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்க, இந்த சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனையை அங்கீகரித்தார். அதுதான் நான் சொல்லுவேன். அவன் யாக்கோபு சொல்லுவான், இது 31ஆம் அதிகாரத்தை நீ வாங்க, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் இனி 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் சொல்லுவான் பாருங்க, இந்த இன்சிடெண்ட்டை தன் மனைவிமார்களிடத்தில் சொல்லுவான். ஏன்னா இனி லாபானுக்கு நம்ம யாக்கோபுக்கு சம்பவம் பேசிகிட்டு இருக்கேன்னு நான் சம்பவத்துக்குள்ளே போகல, அந்த வேடை மட்டும் சொல்கிறேன். தன் மனைவிகளை அவன் மைண்டு மாற்றணும். ஸ்தோத்திரம். ஏன்னா இப்போ லாபானுக்கு வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை, ஆண்டவரும் சொல்லிட்டாரு நீ போகணும். இவன் மட்டும் இனி வர முடியுமா? எல்லாரும் கொண்டுலாம் வரணும். மனைவிமாருங்க நீ போல, நாங்கள் எங்கள் அப்பா வீட்டை விட்டு வரமாட்டோம்னு சொன்னால் ஸ்தோத்திரம், சாப்டர் முடிஞ்சு, கதை க்ளோஸ், ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா இவையெல்லாம் கொண்டு தான் போகணும். நீ வரம்ப என்னத்தை கொண்டு வந்தான்னு கேட்டால் ஆமாம் தலைவர் ஸ்தோத்திரம் அங்கேயே அடக்கம்தான் பண்ணணும். ஏன்னா இனி இவையெல்லாம் கொண்டு போகணும், மைண்டெல்லாம் மாற்றணும். ஸ்தோத்திரம். அதனால் 2 பேரும் தனியாக அழைச்சி எல்லாம் பேசுகிறாரு. பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தையாக்கும் இந்த வார்த்தை 13, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து நீ எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு, ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. உடனே 14 ராகேலும் லேயாலும் என்ன சொல்கிறாங்க பாருங்க, அதற்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? நீங்கள் 2 பேரும் பார்த்தா பெரிய ஒற்றுமையெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அது 2 லேயால் அவங்க கூச்ச பார்வை, ராகேலு அழகாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டம். ஸோ அது அடுத்து மேடம் கூச்ச பார்வையாக இருந்தாலும் இவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. 1 2 3ன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளாக என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியலை, அதனால அக்கா மேலே கோபம். இப்படி 2 பேரும் ஒற்றுமையாக இருந்ததை பார்க்கவே முடியாது. ஏன்னா யாக்கோபுக்கு ரொம்ப ஸ்நேகம் உள்ள ஃபுல்லாக யார்கிட்ட இருக்குது, ராகேல்கிட்ட இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த விஷயத்தில் வரும்போது 2 பேருக்கு எங்கண்டு ஒற்றுமை வந்துச்சு, ஒருமனை வந்துச்சுன்னு என்ன செய்யாது தெரியாது. 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. ஆமாம், ராகேலும் நான் நினைக்கிறேன் பேரு கூட இங்கே தான் சேர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன். ராகேலும் லேயாளுன்ற பேரு கூட சேர்ந்து வருது. ராகேலும் லேயாளும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரம் உண்டோ? அவராலே நாங்கள் அந்நியராக எண்ணப்படவில்லையா? பெத்த அப்பனை பார்த்து சொல்கிற பற்றியெல்லாம் ஆமாம், நாங்கள் அந்நியராக எண்ணப்படவில்லை, அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தை வாயிலே போட்டு கொண்டார். எனக்கு தெரியல போட்டாரா இல்லையான்னு. சோத்திரம். ஆனால் இவர்களுக்கு ஒற்றுமை ஆமாம், நம்பப்படாது. சோத்திரம். இது இவர் சொன்ன உடனே என்ன மைண்டு மாறிச்சின்னு தெரியல. ஏன்னா ஆண்டவர் சொன்னதை அவங்க சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல வச்சு இவன் கல்லை ஆண்டவர் சொல்லி இவன் கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்து எண்ணெய் வார்த்தை அவன் அபிஷேகம் அவன் ஆராதிக்கிறான். ஆனால் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்த உடனே அவன் ஆராதிக்க ஆரம்பித்தான். தேவன் அதை அங்கீகரித்தார். ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்கிற, உன்னை இதே இடத்துக்கு திரும்பி வர பண்ணுனா
நான் உமக்கு எல்லாம் தருவேன், தசமாக செலுத்துவேன்னு பொருத்தனை பண்ணினார். இப்போ அதே இடத்துக்கு கர்த்தர் என்னை திரும்பி வர பண்ணுகிறார். நம்ம எல்லாம் அங்கே போகிறோம். ஆமே. அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை ஆண்டவர் அங்கீகரித்ததை சொன்னதை இங்கே 2 பேர்கிட்டையும் எடுத்து ஷேர் பண்ணுறான் யாக்கோபு. அவர்கள் உடனே அவனோடு கூட பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். ஆமே. உங்கள் வாயிலிருந்து நாம் நன்றி செலுத்துகிறது எதற்கென்றால், நாம் முதலாவது ஆராதிப்பது எதற்கென்றால், ஆண்டவரே என் கூட இருக்கிறீரப்பா, என் கூட இருந்தீர் ஆண்டவரே, அதற்காக நான் உம்மை மனதார ஆராதிக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதுவரைக்கும் கூட இருந்தவர் இனி நீர் கூட இருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். சுகந்த வாசனை முகர்ந்து கொள்கிறார். நாம் சொல்லுகிற வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தரின் கூட இருந்தார் பாசம் சொல்கிறவங்க ஒரு முறை கூட சத்தமாய் ஆமென், இனி சத்தமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைகளை இப்படி பயன்படுத்துங்க. ஆண்டவரே கண்ணை, அதனால தான் நான் ஆறாத நேரத்தில் கண்ணை திறக்காதுங்க, மனம் திறந்து பேசுங்கன்னு சொல்கிறது. அந்த நேரத்துல எல்லாம் சொல்லணும், நீர் என் கூட இருந்தீங்களாப்பா, என் கூட இன்னும் ஆராதனையில் நான் இன்னைக்கு சொல்கிற 5 பாயிண்ட் அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். என் கூட இருந்தீங்களே, என் கூட இருந்தீங்களே, இதெல்லாம் இப்படி சொன்னால் நேரம் போகிறதே தெரியாது. நம்முடைய கண்கள்ந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். ஆமீன். அந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு குட்டி பரலோகமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன சொல்லி எதற்காக ஆராதித்தான்? கர்த்தர் தன்னோடு கூட இருப்பதை அறிந்தபோது அவனால் ஆராதிக்காமல் இருக்க முடியவில்லை. 2வது ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 53ஆம் வசனத்தையும் 54ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். என்றான் யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். யாக்கோபு மலையின் மேல் என்ன செய்தான்? பலி செலுத்தான். பலினாலே ஆராதனை. பலியிட்டு அதன் பிறகு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரர் என்ன செய்தான்? அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார்கள். லாபான் அதிகாலையிலே எழுந்தான். இதில் அவன் பயன்படுத்தின அந்த வார்த்தையை தான் நான் சொல்லுகிறேன். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், யாக்கோபு தன் தகப்பனாகி ஈசாக்கின், அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பயபக்திக்குரிய. நீங்கள் அப்போ பைபிளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். சிலர் பைபிளெல்லாம் திறக்கிறீங்களா? ஹலோ, ஆமென், சோத்திரம். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்கள். தன் தகப்பனாகி ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் என்ன செய்தான்? ஆணையிட்டான். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டான் அல்லது ஆராதனையை செலுத்தினான், ஆராதித்தான். அதன் பிறகுதான் அவன் இருக்கிறான். இங்கே 2 பேரும் சம்பந்தர் லாபானும் யாக்கோபும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். லாபான் இல்லாத நேரத்தில் தான் எல்லாரும் கூட்டிகிட்டு யாக்கோபு வர்றாரு. இப்போ லாபம் கண்டுபிடிக்கிறான். அவன் சொல்கிறான், நீ என் பிள்ளைகளை, என்னதான் எனக்கு 2 பிள்ளைகளை நீ கூட்டிகிட்டு போகிறான், அங்கே போய் என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது, என்ன செய்ய போகிறான்னு தெரியாது, இவளை விட்டு நீ இனி வேறு திருமணம் பண்ணியான்னு எனக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு என் பேர பிள்ளைகள் நிலைமை என்னாகுன்னு தெரியாது. இப்படியெல்லாம் பல காரியங்கள் நடக்கும். அதனால் நம்ம ஆணையிடுவோம் என்று சொல்லி பல காரியங்கள் அங்கே செய்யும்போது யாக்கோபு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, தன் தகப்பனாகி ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் என்ன செய்தான்? ஆணையிட்டான். அப்போ தான் யார்? நான் இனி தீமை செய்ய மாட்டேன், இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய பிள்ளைகளாகிய அல்லது என்னுடைய மனைவிகளாகிய இவர்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். இவர்கள் என்னை நம்பி புறப்பட்டு வருகிறார்கள், இவருடைய வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும், ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக, எப்படிப்பட்டவன் என்பதை நிரூபிப்பதற்காக அவன் ஆராதனை செய்கிறான், பலி செலுத்துகிறான். அதற்கு நான் இப்படி சொல்லுகிறேன், தான் ஒரு ஆவிக்குரியவன் என்பதனுடைய அடையாளமாக
அவன் மலையிலே பலியிட்டான் அல்லது கர்த்தரை ஆராதித்தான். புரிஞ்சவங்க சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதல் பாயிண்ட்ல சொன்னேன், நாம் ஆராதிக்க வேண்டிய ஒரு காரணம் கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்தார், இருந்துதான். ரெண்டாவது, நாம் ஆராதிக்கிற இன்னொரு காரணம், நான் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை, இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டவன், அவர் என்னை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார், நான் விசுவாசி, அதனால நான் சபையில் வந்து கர்த்தரை என்ன செய்கிறேன், ஆராதிக்கிறேன். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆவிக்குரியவன், அதனால வீட்டுக்குள்ளே இருப்பேன்னு சொன்னால் கதை ஆகாது. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு, நான் ஆண்டவருக்கு பிள்ளை ஆக்கும், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொன்னால் சோதரன் அவன் ஆவிக்குரியவன் கிடையாது. அப்போ அவன் சொல்கிறான், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் அவன் என்ன செய்கிறான், ஆணையிடுகிறான், பலி செலுத்த. நான் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை, என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமே, நான் என்னுடைய பிரயாணங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாரு, நான் எங்கே போகிறோன்னு அங்கே கர்த்தர் வருகிறாரு, எனக்கு ஆண்டவருக்கு உறவு இருக்கிறது, நான் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை. எனவே என் எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தரே ஆராதிப்பேன், அவரே ஆராதிப்பேன். புரிஞ்சவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கைத்தட்டி எதை காட்டுது, நீ ஒரு ஆவிக்குரியன் என்று காட்டுகிறது. ஆண்டவரேன்னு கூப்பிடுறது எதை காட்டுது, ஆவிக்குரியவன் என்பதை காட்டுகிறது. உங்களுடைய முழங்கால் எதை காட்டுகிறது, ஆவிக்குரியவன் என்று காட்டுகிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கண்களை மூடி யார் வந்தாலும் வராட்டாலும் நீங்கள் மனசார ஆராதிப்பது எதை காட்டுகிறது, ஒரு ஆவிக்குரியவன் என்பதை காட்டுகிறது. 9 மணிக்கு சர்வீஸ் என்றால் 8:45 ஆமாம் நீங்கள் வந்து முழங்கால் நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறீங்கன்னா அது எதை காட்டுகிறது, நீ ஒரு ஐயோ பேசுங்க ஆவிக்குரியவன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆராதிக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இந்த நபர் ஆவிக்குரியவர்களா இல்லைன்னா ஆவிக்குரியவன் என்கிற வேஷம் போட்டு இருக்கிறாங்களா. கைத்தட்டுங்க பிரதர், 2 கைத்தட்டுவனும். ஆமீன். அதுக்கப்புறம் கை வராது, அப்போ புரிஞ்சுக்கணும் இது ஆவிக்குரியவன் கிடையாது, மாம்சத்துக்குரியவன். கைத்தட்டுங்கன்னு சொன்னால் இப்படி இப்படி எல்லா கை தான் இப்படி தான் வரணும். சிலவங்க இப்படி கை தொட்டுக்கணும், இப்படி கை, இதெல்லாம் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆமீன் ஆமே. அவங்க கை தட்டுனா கை தட்டுற மாதிரி இருக்கும், அவங்க ஒரு அல்லேலியா சொன்னால் அல்லேலியா சொன்ன மாதிரி இருக்கும். ஆமே. ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லாண்டாம், அவங்க சொல்லாமலே வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. இது எதை காட்டுகிறது, அவன் ஒரு ஆவிக்குரியவன். ஆமே. பின்னாடி சவுண்டு வரல, கேட்கலன்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆவிக்குரியவன் என்பதை எதிலே காட்டுகிறாய் என்றால், நீங்கள் உடுக்கிற வஸ்திரத்தில் மட்டுமல்ல, நீங்கள் கொடுக்கிற காணிக்கையில் மட்டுமல்ல, நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனை, ஆண்டவருக்கு கொடுக்கிற நன்றி. ஆமே. ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளுகிறார். இப்போ நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்கள் பகுதியில் சத்தம் ஊடாராபாலபாராபா ஷிகாதராபால். நல்ல ரே ககதர ஷியாதரா. நீ ஆவிக்குரியவன் என்றால் நீ ஆராதிப்பாய், நீ ஆவிக்குரியவன் என்றால் ஆராதிப்பாய், நீ ஆவிக்குரியவன் என்றால் கர்த்தரை ஆராதிப்பாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊடாராபாலபா ஷிகாதரகடலா. ஹல்லேலூயா. சத்தமே ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமே ஆமேன் ஆமேன். இதில் ஒரு வேளை கூட சொல்லிட்டு நான் 3ஆவது பாயிண்ட் வந்துடுறேன். ஆவிக்குரியவன் எங்கே அவனை கொண்டு உட்கார வச்சாலும் அவனை ஆராதிப்பான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்கள் சண்டே சர்வீஸில் மட்டும்தான் ஆராதனை வரும். ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்து ஆராதனை நடத்தினா சத்தம் வராது, அல்லேலியா வராது. சில வீட்டு கூட்டங்களாக ஆமேன் வராது, அல்லேலியா வராது. அப்படி கிடையாது. அவன் ஆவிக்குரியவன் என்றால் அவனை எந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சாலும் அவனுக்கு அல்லேலியா வரும், அவனுக்கு ஸ்தோத்திரம் வரும், அவனுக்கு பாட்டு வரும். ஒரு பிரசங்கம் இது ஆண்டவர் தான் பேசுகிறான்னு தெரிஞ்சிட்டுனா அவனை அறியாமலே அல்லேலியா ஆமேன்னு சத்தமாக சொல்லுவாங்க. ஆமேன் வரமாட்டேங்குது. இங்கே சரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எத்தனை பேர் ஆவிக்குரியவர்கள், எத்தனை பேர் ஓகே ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ 2வது அவன் ஆராதித்த இன்னொரு காரணம்,
ஆமேன். நான் ஒரு பயபக்திக்குரியவரை ஆராதிக்கிறேன். ஆமேன். நான் தீமை செய்ய மாட்டேன். அதை நிரூபிச்சான். அதை வாழ்ந்து காட்டினான். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறான். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று என்ன செய்தான்? பெயரிட்டான். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. இப்போ மூணாவது ஒரு ஆராதனை. அப்போ வாழ்க்கை பிரயாணத்தை தொடங்கும் போது ஒரு ஆராதனை. ஆமீன், ஸ்தோத்திரம். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஒரு ஆராதனை. மூன்றாவது, ஏசாவும் யாக்கோபும் சந்திக்கிறார்கள். சந்தித்த பிறகு ஆமேன், யாக்கோபு நினைச்சான் என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடும் அப்படின்னு. ஏன்னா இவன் அனுப்பிவிட்ட ஆட்கள் வந்து யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் உம்முடைய சகோதரனை போய் பார்த்து விட்டு வந்தோம், அவர் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள என்ன செய்கிறார்? வருகிறார். நான் நினைக்கிறேன் இவனுங்க போனவனுங்க 400 பேரை எண்ணுனானுங்களா, இல்லை ஏசாதான் சொல்லிவிட்டாரா நாங்கள் 400 பேரோடு அவனை எதிர்கொள்ள வர்றோம், அவனுக்கு சாப்டர் இதோட முடிஞ்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களான்னு தெரில. ஆனால் அவனுக்கு சொல்கிறான் 400 பேரோடுமை எதிர்கொள்ள வருகிறான். ஓகே, அவன் இதை கேட்டபோது யாக்கோபு பயப்படுகிறான் ரொம்ப. அவன் யாக்கோபு தெரிஞ்சிட்டு என் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டும் என்று. ஆனால் நிலைமை தலைகளாய் மாறுகிறது. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. இப்போது அப்படி வந்து யாக்கோபும் ஏசாவும் சந்திக்கிறார்கள். எல்லாம் முடிஞ்சிட்டு ஏசா திரும்ப அவன் வீட்டுக்கு போகிறான். அவனுடைய இடத்துக்கு போன பிறகு ஆமேன், ஸ்தோத்திரம். 16வது வசனம். அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி, ஆமேன், இது என்னை ரொம்ப டச் பண்ண ஒரு வேடாகும். தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனால் அந்த ஸ்தலத்திற்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்திலே இருக்கிற சாலோம் என்கிற சீகமுடைய பட்டணத்துக்கு அங்கே சென்று பட்டணத்துக்கு எதிராக கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாக ஏமேரின் புத்தர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு வாங்கினான். அதையெல்லாம் அங்கே ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதை வாசித்த போது பல காரியங்கள் என் சிந்தையில் வந்தது. 1-2 காரியங்களை மட்டும் அவன் எதற்காக கர்த்தரை ஆராதித்தான் என்று ஆமேன் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, தான் பயந்த காரியம் அவனுக்கு நேரிடவில்லை. ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ம இது நிறைய நம்ம இது மறந்துடுறோம். எப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனையில் நம்ம மூழ்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இந்த வியாதியில் நம்ம என்ன செய்கிறோம், மாட்டிக்கோன்னு நினைக்கிறோம். நம்ம நன்றி செலுத்துகிறோம். அது நான் பிறகு சொல்கிறேன். ஜபத்துக்கு பதில் தந்தார், அற்புதத்தை அதற்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் சில ஆபத்துகள் இதில் நம்ம சிக்கிறோம் நினைச்சோம். ஆனால் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களிலே சிக்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். உண்மைதான? நான் உட்பட நம்ம எல்லாருமே நினைச்சோம் இந்த காரியத்தில் நம்ம லாக் ஆவோம், இந்த கடனில் நம்ம வெளியே வர முடியாது, இந்த மனுஷனிடத்தில் நம்ம லாக் ஆவோம் நினைச்சோம். ஆனால் அந்த ஆபத்துகளிலே கர்த்தர் நம்மை சிக்க விடாதபடி கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் பாதுகாத்தார். ஒன்று. ரெண்டாவது, இவன் இப்போதான் முதலாவதாக வீடு கட்டுகிறான். என்ன கட்டுறான்? வீடு கட்டுறான். 17வது வசனம். யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டுகிறான். இதுவரைக்கும் யாருக்கு வீட்டில் இருந்தான்? பேசுங்க. மாமனாரை வீடு, லாபானுக்கு. இப்போ இவனுக்குன்னு ஒன்றும் கிடையாது. வீடு கட்டினான் என்று கூட அந்த வசனத்தில் சொல்லலை. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பேசுங்க. தனக்கு ஒரு வீடு கட்டி அடுத்து மிருக ஜீவன்களுக்கு கூடாரம் போட்டான்.
அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பல நாள் கனவு அவன் வாழ்க்கையில நிறைவேறினது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது புரியும். ஏன்னா அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வாடகை வீட்டில் இருந்தாலும் உள்ளத்துல ஒரு வலி இருக்கு. நமக்கும் ஒரு சொந்த வீடு வேணுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எப்படி யாக்கோபு தனக்குன்னு ஒரு வீடு கட்டி அவன் தன் மிருக ஜீவன்களுக்குன்னு ஒரு கொட்டாரம் அமைச்சு கர்த்தரை ஆராதித்தானோ, அதே போல உங்களையும் வெகு சீக்கிரத்தில் கர்த்தரை அப்படி ஆராதிக்க வைப்பாராக. ஆமென். நல்லா வரும்னு நினைச்சேன். ஹல்லேலூயா. அப்போ அவன் லாபானுக்கு வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு வலி இருந்துச்சு. என்னைக்கு நமக்குன்னு ஒரு வீடு உண்டாகும். ஹல்லேலூயா. என்னைக்கு எனக்குன்னு ஒரு வீடு நான் கட்டி அந்த வீட்டில் நான் படுப்பேன். ஸ்தோத்திரம். ஏன்னா இதுவரைக்கும் வாழ்க்கை முழுவதும் ஒரு பரதேசி, ஒரு ஒரு அனாதை, ஒரு பிரயாணம் தான் வாழ்க்கையே இருந்துட்டு இருந்துச்சு. அவன் வாழ்க்கையில் ஒன்றும் நிரந்தரம் இல்லை. ஆனால் இப்போ முதலாவதாக என்ன வீடு கட்டினான்னு தெரியாது. ஆனால் தனக்குன்னு ஒரு வீடை அவனு கட்ட வச்சாரு. மிருக ஜீவன்களுக்கு அவன் கூடாரம் போட்டான் இல்லை, அவர்களுக்கு கொட்டாரங்களை அமைத்து கொடுத்தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், நம்ம நிறைய நேரம் நம்முடைய அநேக விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறான். பல நாள் கனவுகளை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறான். ஆனால் நிறைவேற்றின பிறகு நாம் அவைகளை மறந்து விடுகிறோம். அதாவது தேவன் இதை நிறைவேற்றினார் என்பதை, அவருக்கு நன்றி செலுத்துவதை நாம் மறந்து விடுகிறோம். நான் சொல்கிறேன், நம்முடைய அத்தனைப்பட்ட வாழ்க்கையிலும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறேன், எத்தனை நாள் ஆண்டவரே ஒரு சொந்த வீடு தந்தீரே நினைச்சு எத்தனை நாளோட நன்றி செலுத்திருக்கீங்க? 2-3 கைதான் வேறுது. இன்னும் நிறுத்திடாதுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆமே சொல்லணும், எனக்கு சொந்த வீடு தந்தீரப்பா. ஆமே. அந்த வீட்டில் இருந்து ஆராதனைகள் எழுப்பட்டு நன்றி எழுப்பணும். அவன் வீடு கட்டின உடனே, கொட்டாரம் போட்ட உடனே எல்லாருக்கும் விருந்து வச்சான்னு அங்கே வரல. என்ன அவன் ஆண்டவர் என்ன செஞ்சான்? பலிபீடம் கட்டி கர்த்தர் என்ன செய்தார்? ஆராதித்தார். சொந்த வாகனத்தில் பிரயாணம் பண்ணும்போது இந்த வண்டி சூப்பராக இருக்கு கேட்டியா, எத்தனை நாள் வாங்க நினைச்சேன், இன்னைக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு கத்து காட்டாம அதிலிருந்து ஆண்டவர் நன்றி செலுத்தின. ஆண்டவரே, நான் சைக்கிளில் போனவன்பா, நான் நடந்து போன ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு இந்த காரை தந்தீங்களே, கோடி நன்றியப்பான்னு அதிலிருந்து ஒரு 10 சோத்திரமாவது திறந்து செலுத்த வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என் கூட உள்ளவர்களுக்கு எல்லாம் கார் இல்லை, பைக்கில் பாத்தியா என்னை ஆண்டவர் எப்படி நடத்த, அப்படி வீராப்பு வேண்டாம். ஆமே. தனக்கு தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய ஏக்கங்கள், பல நாள் கனவுகளை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தாரு. பலிபீடம் கட்டி யாக்கோபு கர்த்தரை என்ன செய்கிறார்? ஆராய்த்தான். 1, வர இருந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். 2, ஆமென், யாக்கோபுடைய பல நாள் கனவுகள் அவன் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். அதை நினைத்து கர்த்தரை ஆராதித்தார். ஹல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஒரு முறை கூட, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. காது கேட்கல, ஏற உண்மையா நன்றி பலி என் ஜீவனா நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனா. ஆமாம், இன்னொரு வேர்டு கூட சொல்கிறேன். இதை மெடிடேட் பண்ணும்போது என் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. ஒவ்வொரு பாயிண்ட்ல ஒவ்வொரு எதற்காக ஆராதித்தான்னு சொல்லி வர்றேன். முதல்ல இந்த 3ஆவதுல சொன்னேன், ஆபத்து வர இந்த ஆபத்து இந்த கத்தை காப்பாற்றினார். 2வது, பல நாள் கனவை ஆண்டவர் வாழ்க்கை நிறைவேற்றி கொடுத்தார்.
மூன்றாவது, இது ரொம்ப என்ன டச் பண்ணது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏசா வந்து அண்ணன் தன் தம்பியாகிய யாக்கோபை பார்க்குறான். பார்க்கும்போது அவனை பார்த்து இவனுக்கு சந்தோஷம் தான் வந்துச்சு, மகிழ்ச்சி தான் வந்துச்சு. ஆமென். அண்ணனை பார்த்து இல்லைன்னா தம்பியாகிய யாக்கோபை பார்த்து ஏசா பரிதாபப்படலை. ஐயோ என் தம்பி இப்படி கஷ்டப்படுறானே, ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு தெரியாமல் வாங்கிட்டு போனான், அப்பா அம்மா விட்டுட்டு போனான், இன்னைக்கு அனாதையா இருக்கிறானே, கஷ்டப்படுறானே அப்படின்னு ஏசா யாக்கோபை பரிதாபமாய் பார்க்கிற அளவில் கர்த்தர் யாக்கோபை வைக்கல. ஏசா யாக்கோபை ஆச்சரியமாய் பார்க்கிற அளவில், சந்தோஷமாய் பார்க்கிற அளவில், ஏன் யாக்கோபு ஏசாவுக்கு ஹெல்ப் பண்ற அளவில் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வாதமாய் வைத்தார். இப்படி சொல்றேன், ஒரே வார்த்தையில் சொல்றேன், மற்றவர்களுடைய கண்களிலே யாக்கோபை பரிதாபமாய் பார்க்கிற அளவில் கர்த்தர் வைக்கல. ஐயோ புரியல உங்களுக்கு, வேடு எப்படின்னு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். மற்றொரு ஏசாவின் கண்களிலே யாக்கோபை எப்படி பார்க்கிற அளவில் கர்த்தர் வைக்கல, பரிதாபம் பார்க்கிற அளவில் வச்சு. மக்களை, இதெல்லாம் உனக்கு ஆடுகளா, இதெல்லாம் உனக்க மனைவிகளா? அங்கே பார்த்தா தெரியும், ஒவ்வொருத்துகளா வந்து ஏசாவை வணங்குவாங்க. இது உனக்க மனைவியா? உனக்கு ஆமா, 4 பிரைஸலா, இதெல்லாம் உனக்க பிள்ளைகளா? இதெல்லாம் உனக்கு ஆமா. எல்லாரும் வந்து வரிசையா வணங்குறாங்க. ஒன்றும் இல்லாமல் போனான். அதாவது யாக்கோபுக்கிட்ட ஆசீர்வாதம் இருந்துச்சு, பட்டு அப்பாவோட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போனாலும் அவனுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் அவனுடையவைகளே. அவன் சம்பாதிச்சு தான் இவ்வளோ வந்துச்சு. மொத்தம் 20 வருஷம் லாபானுக்கு வீட்டில் இருந்தான். 14 வருஷம் 2 பேருக்காக வேலை செஞ்சான். அடுத்து 14 போனால் 20 மீது எத்தனை வரும்? 6. அடுத்த 6 வருஷத்தில் இவன் கோடீஸ்வரன் நாட்டை மாறிட்டான். ஆடு எல்லாம் ஆடா இவன் நினைச்ச மாதிரி ஆடுகள் குட்டி போட்டுட்டு சோத்திரம். ஐயே எனக்கு தம்பி லாபானுக்கு வீட்டில் போய் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டானே அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வைக்கல. ஏசா பார்த்து சந்தோஷப்படுவதற்கு, மகிழுவதற்கு, ஆச்சரியப்படுற அளவில் கர்த்தர் யாக்கோபை வச்சாரு. ஆமாம், யாக்கோபு கேட்பான், ஏசா கேட்பான், இதெல்லாம் யாருக்கு அது? யாக்கோபு சொல்லுவான், இதெல்லாம் உங்களோட அடியானுக்கு கர்த்தர் கொடுத்தது, உங்களோட அடியானுக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆமேன். சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தேசத்து நடுவில் கர்த்தர் பரிதாபமாய் அற்பமாய் பார்க்குற அளவில் கர்த்தர் வைக்காதபடிக்கு நம்மை மேன்மையாய் பார்க்குற அளவில் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஒரு கைத்தட்டு 2 கைத்தட்டு தான் வந்திருக்கு. இதை நினைச்சா எப்படி சார் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும்? ஆமாம். சில நினைச்சாங்க, இந்த குடிகாரனுக்கு கெட்டுப்பட்டனால இவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இல்லைன்னா இப்படி போனாலும் இவன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு தான் பல நினைச்சாங்க. ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் பரிதாபமாக பார்க்க வைக்கல, அவர்களுக்கு முன்பாக மேன்மையாக தான் கர்த்தர் பார்க்க வச்சாரு. இதை நினைத்தால் ஒருவனால் அவரை ஆராதிக்காமல், அவருக்கு நன்றி செலுத்தாமல் அவனால் இருக்கவே முடியாது. ஆமேன். சிலர் சொன்னாங்க, இவ்வளவு குழந்தையே பிறக்காது. சோத்திரம். பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன். இவளுக்கு வீடே இருக்காது, வீடை கொடுத்தார். இவளுக்கு அங்க வாகனத்தை கர்த்தர் கொடுத்தார். இவளுக்கு அங்க நம்ம குடிகாரனோடு கஷ்டப்படுவா, ஆனா கர்த்தர் சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. என் நண்பர்கள் நடுவில், என் சொந்த பந்தங்கள் நடுவில், என்னை பரியாசம் பண்ணினவர்கள் நடுவில், என் உற்றார் உறவினர் நடுவில் கர்த்தர் என்னை பரிதாபமாய் பார்க்க வைக்கல, கர்த்தர் என்னை மேன்மையாக தான் பார்க்க வச்சிருக்கிறாரு. இதற்கு காரணம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. என் திறமைகளோ, என் திராணிகளோ, என் பணமோ அல்ல, கர்த்தர் ஒருவரே. இதை அறிந்த யாக்கோபாலே அவரை ஆராதிக்காமல் இருக்க முடியவே இல்லை. ஏசாவை அனுப்பிவிட்டான். உடனே பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறான். ஆமேன். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கத்து காட்ட வேண்டாம், வீராப்பு காட்ட வேண்டாம். நான் இன்னைக்கு பாரு நோன வேண்டாம், மனசாக நன்றி செலுத்து. ஆண்டவரே, என் ஜனத்தார் நடுவிலே பரிதாபமாய் பார்க்கப்படுகிற நபராக நான் இருக்க வேண்டியவன்.
ஆனால் அவர்கள் நடுவில் கர்த்தரனை மேன்மையாய் வைத்திருக்கிறார். சிலர் சர்ச்சுக்கு போகிறது குறை சொல்லுவது எதுக்குன்னா, உங்கள் மேலே உள்ள அக்கறையினால் அல்ல, உங்கள் மேலே உள்ள பொறாமையினால். தெரியுமா? சில ஆவிக்கிற சபைக்கு போகிற குடிகாரனா இருக்கும்போது ஓ ஓ பரிதாபப்பட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இவன் இந்த பைபிளை தூக்கிட்டு ஆவிக்கிற சபையில் ஆராதிக்க போனனால இவன் குடும்பம் தப்பிடும் அப்படின்னு அந்த பெரிய விஐபிகளுக்கு தெரிஞ்சனாலே என்ன செய்யுது, நம்ம பொய்யும் போய் அங்கேயா போனா நீங்கள் நினைப்பீங்க ஓ அக்கறை நோ பொறாமையில். ஸோ அது ஏன்னா உள்ளே இருக்க பியாய்க்கு தெரியும் இது இவ ஆண்டவர் உண்மையை ஆராதிக்க போனனால கர்த்தர் இவள் குடும்பத்தை வாழ வைப்பார், இவள் குடும்பத்தை தலை உயர செய்வார். ஆமேன். ஸோ அந்த பிள்ளைகள் குடிச்சிட்டு ஆமேன் மனம் போல வாழ்ந்த புருஷன் வாழ்ந்த கேட்க யாரும் கிடையாது. ஸோ அதை கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் பைபிளை தூக்கிட்டு ஒரு ஆவிக்கிற சபையில் போய் ஆராதிச்சா வெளியே போய் அதற்கு எதிராக பேசு, எதிராக விமர்சனங்கள். நான் சொல்கிறேன், அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. அவர்கள் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் பரிதாபமாக வைக்க மாட்டார், மேன்மையாகத்தான் வைப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏசாவின் கண்களில் யாக்கோபை கர்த்தர் பரிதாபமாய் பார்க்க வைக்கல, ஏசாவின் கண்களில் கர்த்தர் யாக்கோபை மேன்மையாய் பார்க்க வைத்தார். இதை உணர்ந்த யாக்கோபு ஏசா போன உடனே பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதித்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான்காவது அவனுடைய ஒரு ஆராதனை, இதையும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், போர் அடிக்குதா? போர் அடித்தாலும் குழப்பம் இல்லை. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 7வது வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு அம்மேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதையும் வாசித்த போது என் கண்ணு கலங்கினது. அதாவது இதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது. ஃபஸ்ட்டு அவன் பலிபீடம் கட்டி, அங்கே பலிபீடம் கட்டலை, அப்போ அவன் கையில் ஒன்றும் கிடையாது, அதனால தான் அவன் அன்னைக்கு பலிபீடம் கட்டாது. அவன்கிட்ட இருந்தது ஒரு கல் மட்டும். எண்ணெய் எங்கன்னு கொண்டு வந்தான்னு தெரியல, அவங்க அம்மா கொடுத்து விட்டுருப்பாங்களும் தெரியல, மக்களை சூடாமல் தலையை தேய்ச்சி குளின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்கன்னு தெரியலையே. அந்த எண்ணெயெல்லாம் தூக்கி கல்லில் ஊற்றிட்டான் தலைவர், சோதரம். ஆனால் திரும்பவும் ஆண்டவர் இதே பெத்தேலுக்கு கர்த்தர் வர வச்சார். புரியலை நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பெத்தேலுக்கு அவன் என்ன அந்த இடத்துக்கு லூஸ் என்கிற இடத்த அவன் என்ன பெயரை போட்டுட்டு போனான்? பெத்தேல் என்கிற பெயர் இட்டுட்டு போனான். ஆனால் கர்த்தர் திரும்பவும் அதே பெத்தேலுக்கு வர வச்சார். ஆமே. 35:1 வாசிங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 7வது வசனம் வாசித்த, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனாகிய முகத்துக்கு தப்பி ஓடின போது தனக்கு தேவன் தரிசனமானபடியால் தேவன் அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார். திரும்பவும் அதே இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். இதில் நிறைய என் சிந்தையில் ஓடுது, பட் என்னெல்லாம் சொல்லணும்னு தெரியல. உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1, தேவன் ஆமென் சொன்னதை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை திரும்பவும் இதே இடத்துக்கு கொண்டு வருவேன். ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனாவது வசனம்? 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துக்கெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. 21 யாக்கோபு சொல்றான், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு எப்படி இருப்பாரு? தேவனாய் இருப்பாரு. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அன்று சொன்னார், இதே பெத்தேலுக்கு உன்னை என்ன செய்வேன்? கொண்டு வருவேன்டா, கொண்டு வருவேன்.
இப்போ இந்த பெத்தேலுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டு சொல்றாரு, நீ பலிபீடத்தை உண்டாக்கு, பலிபீடம் கட்டு, கர்த்தரை ஆராதி. அப்போ சொன்னதை அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றினார். இந்த ஆராதனைக்கு பேர் தான் நன்றி உள்ள ஆராதனை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சாட்சியோட முடிச்சிடுறோம். ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சாரு, ஒரு பொருத்தனையோட முடிச்சிடுறோம். நான் சொல்றேன் அது வேணும். நான் என்ன சொல்றேன், அதோட முடிக்காதுங்க. ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் அவர் நடத்தினதை நினைத்து நினைத்து, அவர் சொன்னதை நிறைவேற்றினதை நினைத்து நினைத்து அவருக்கு ஆராதனை செலுத்துவோம், அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவோம். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நினைச்சேல இதே பெத்தேலுக்கு திரும்பி வருவேன். ஆனால் இன்னொன்று, அவனை கர்த்தர் எப்படி திரும்பி வர பண்ணினார் தெரியுமா? அவன் போன மாதிரியே திரும்பி வர பண்ணலை. அவனை ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணி, குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, மிருக ஜீவன்களை கொடுத்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் இந்த பெத்தேலுக்கு யாக்கோபை திரும்பி வர பண்ணினார். சொன்னதை செய்கிறவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு. சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். வெரி குட். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை. ஆமென். நம்புவேன் இறுதி. ஒரு முறை கூட நம்புவேன். உடரபலவர சிகதரகடரகதரபகதுரபல உடரகதரக சிகதரகடரகத. சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்தி தகப்பன். சொன்னதை செய் தகப்பன். நம்புவேன் நம்புவேன் இறுதிவா. ஆமென். நம்புவேன் இறுதி. ஒன்று கூட சொல்லி நான் நிப்பாட்டுறேன். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஒன்று, தேவன் சொன்னதை நிறைவேற்றினார், அதை நினைச்சு ஆண்டவர் ஆராதிக்கிறான். ரெண்டாவது, தேவன் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆராதிக்கிறார். ஆமென். இதே பெத்தேலுக்கு நான் வரும்போது வெறுங்கையாக வந்தேன். ஒரு கல்லை தான் நான் தூணா நிறுத்தியா என்னை வார்த்துட்டு, நாம் ஆண்டவரே இந்த இடத்துக்கு நீ கொண்டு வந்தா, நீதான்பா என் தேவன், நீர் நான் ஒத்துக்கொள்றேன்னு பொருத்தனை பண்ணினா. ஆனால் கர்த்தர் இதே பெத்தேலுக்கு கர்த்தர் யாக்கோபை குடும்பமாய் கொண்டு வந்தார். யாக்கோபு சொல்லுவான், வெறுங்கையாய் போனேன், இரு பரிவாரங்களை உடையவனாய் கர்த்தரனை மாற்றினார். தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க சபை. நம்முடைய வாழ்க்கை வட்ட பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கினது, ஒன்றும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை தொடங்கினது. இன்னைக்கு கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். மனைவியை தந்திருக்கிறாரு, புருஷனை தந்திருக்கிறாரு, பிள்ளைகளை தந்திருக்கிறாரு, அப்பா அம்மாவை தந்திருக்கிறாரு, சபையை தந்திருக்கிறாரு, விசுவாசிகளை தந்திருக்கிறார், நண்பர்களை தந்திருக்கிறாரு, பொருட்களை தந்திருக்கிறாரு. நமக்கு தராதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவில் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. சத்தமாக ஒரு அல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதித்தான் யாக்கோபு. எல்லாரும் சொல்லுங்க, நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆராதித்தான். இந்த எல்லா மற்ற இடங்கள் எல்லாம் அவனே பலிபீடம் கட்டி ஆராதிப்பான். பட் பெத்தேலுக்கு வரும்போது மட்டும்தான் அவனை கர்த்தர் சொல்லுவார், நீ பலிபீடம் கட்டு. பாத்தியா, நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னேன் பாத்தியா, சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னேன் பாத்தியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை செஞ்சிருக்கிறேன் பாரு. இதே பெத்தேலுக்கு உன்னை திரும்பி வர பண்ணியிருக்கிறேன். நீ வெறுமையாக தான் போனா, இன்னைக்கு உன்னை ஆசீர்வதித்து திரும்பி வர பண்ணினேன்.
நான் யார் என்பதை யாக்கோபே உன் வாழ்க்கையில் நிரூபித்தேன். எனவே நீ பலிபீடம் கட்டு, பலி செலுத்து. இந்த இடத்துல யாக்கோபு என்ன செய்வோன்னா, தன்னுடைய அங்கே இருந்த விக்கிரங்கள் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி தூர போடுவான். காதணிகளை கலத்துங்க, எல்லாம் கர்வாலி மரத்தில் கொண்டு புதைச்சி போடுங்க, குடும்பமாக வாருங்க, நம்ம குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொல்லி எல்லாரையும் கொண்டு தான் யாக்கோபு அந்த பெத்தேலை பலி செலுத்துவான், கர்த்தரை ஆராதிப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை மறந்து விடாதுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்ததை மறந்து விடாதுங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னும் நீங்கள் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் உங்களை கொண்டு சேர்கிற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு சேர்ப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நான் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். 5வது பலி செலுத்தின இடம் மட்டும் நான் வசனத்தை மட்டும் வேணா சொல்கிறேன். ஆதியாகமம் 46:1 அதில் இனி நடக்க போகிறத நினச்சி ஆண்டவர் ஆராதித்தான். நடக்க போகிறத நினச்சி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. நான் ஒரு 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 5 நிமிடம் கூட எடுப்பேன். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்ட பல வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க. கர்த்தர் கூட இருந்தது. கர்த்தர் மற்றவருடைய கண்களில் பரிதாபமாய் பார்க்க விடாமல் விதத்தை நினைத்து சத்தத்தை உயர்த்தி காலையில் எல்லார் கண்களை மூடி, யாரும் வெளியே போகக்கூடாது, யாரும் வெளியே போகக்கூடாது. ஒரு 5 நிமிடம் ஆண்டவர் ஆராதிக்க போகும். நீ ஒரு ஆவிக்குரியவன் என்பதனுடைய அடையாளம் ஆராதனை. ஹல்லேலூயா. நன்றின்னு செலுத்துங்க. நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துங்க. வெரி குட், வெரி குட். எல்லாரும் நன்றி செலுத்துறீங்க. வெரி குட். பின்னாடி இருக்கிறவங்களும் நன்றி செலுத்துங்க. சபை, உன்னுடைய வாழ்க்கையும் யாக்கோபுடைய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்தது. கர்த்தர் இன்னைக்கு ஒன்று நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இதே பெத்தேல கர்த்தர் ஒன்று கொண்டு வந்துட்டாரு. இதே பெத்தேல கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டாரு. இதே பெத்தேல கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. குழந்தைகளை தந்தாரு, புருஷனை தந்தாரு, பிள்ளை சபையை தந்தாரு, ரட்சித்தாரு, அபிஷேகத்தை. நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே. காது கேட்கல, காது கேட்கல. ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். அவனுடைய ஒவ்வொரு ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரித்தார். அவனுடைய ஒவ்வொரு ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரித்தார். ஒவ்வொரு ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரித்தார். உடரபலப ஷகதரகடபலப. நன்றியப்பான்னு சொல்லுங்க. நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. மனசார நன்றியப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏமேன், ஏமேன், ஏமேன். ஹல்லேலூயா. உண்மையா சொன்னீங்களா? உண்மையா சொன்னீங்களா? நன்றி உண்மையாக அவருக்கு செலுத்தினீங்களா? எல்லாரும் நன்றியப்பா. என்னென்னலாம் சொல்லி நன்றி செலுத்த முடியுமோ அதெல்லாம் சொல்லி நன்றி செலுத்துங்க. அதெல்லாம் சொல்லி இன்னொரு 3 நிமிஷம் கூட தருகிறேன். சில பாயிண்ட்களை நான் பிரசங்கம் பண்ணினேன், ஆனால் பிரசங்கம் பண்ணாத சில அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா. எல்லாருக்கும் உதட்டிலிருந்து நன்றி வரணும். எல்லாருக்கும் உதட்டு, சிலோட கண்கள் கண்ணீர் வருகிறது. ஹல்லேலூயா. வேற நமக்கு என்ன சார் பலி செலுத்த முடியும்? நம்முடைய கண்ணீர் தான் ஆராதனை, நம்முடைய கண்ணீர் தான் ஆராதனை. சகோதரருடைய கண்கள் கண்ணீர் வருது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ நம்ம கைவிடலைங்க, இன்னும் கைவிட மாட்டாரு. உங்களை பரிதாபமாக பார்க்க விட மாட்டார். ஒருவேளை இப்போ உங்களுடைய சூழ்நிலை அப்படியே இருந்தாலும் கவலைப்படாதுங்க. நன்றி. நம்மளால் வேற என்ன செலுத்த முடியும்? நம்முடைய கோடி பணத்தெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. அதெல்லாம் நம்முடைய நன்றிக்கு ஈடாகாது. அதெல்லாம் நம்முடைய கண்ணீருக்கு ஈடாகாது. நன்றி அப்பா. மனோஜை நடத்தினீங்களே, மனைவி தந்தீங்களே, 2 பிள்ளைகளை தந்தீங்களே, சபையை தந்தீங்களே, நல்ல விசுவாசிகளை தந்தீங்களே, நேசிக்கிற விசுவாசிகளை தந்தீங்களப்பா.
நன்றி அப்பா. காரு தந்தீரே, பைக்கு தந்தீரே, நல்ல அப்பா அம்மாவை தந்தீரே, நல்ல சகோதரனை சகோதரியை தந்தீரே ஆண்டவரே, நல்ல ஆமை குடும்பத்தை தந்தீங்களப்பா. நன்றி அப்பா. நன்றி. ஊழியத்தை தந்தீரே, கிருபைகளை தந்தீரே, சமுதாயத்திலே ஆண்டவரை மதிக்கப்படுகிற ஒரு நபராய் மாற்றினீரே. மற்றவர்களுடைய பார்வையில் பரிதாபப்படுகிற நபரா அல்ல, மற்றவர்கள் பார்வையில் மேன்மையாய் பார்க்கத்தக்க ஒரு நபராய் மாற்றினீங்களே. நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாதப்பா. நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. மனோஜை அநேகருக்கு தெரிகிற அளவில் மாற்றினீரே. அநேகர் ஆமேன் ஸ்தோத்திரம் அழைக்கத்தக்க விதத்தில் ஒரு ஊழியராய் மாற்றி இருக்கிறீங்களப்பா. நன்றி டாடி. நன்றி அப்பா. ஆமே. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. உண்மையா சொல்லுங்க. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமே. நன்றி. அநேகருடைய கண்கள் கண்ணீர் வருது. அவர் அதை அங்கீகரிக்கிறார், முகர்ந்து கொள்கிறார். நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதை நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தா அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தா அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு. நல்லா நல்லா நல்லா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ரொம்ப குறை. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஓ ஆமென். உணர்வு, நன்றி உணர்வு. ராஜா நீ செய்த நன்மைகள். நன்றி உணர்வு இருக்குன்னா சத்த எழும்போ. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை. உங்க சத்தத்துல உண்மை இருக்கு. ஏறெடுப்பே நன்றி பலி. நானே எடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவன் ஆமென். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பு புது கிருபை தந்தீரையா. சொல்லுங்க. ஆமென் ஆமென். ஒருவர் கூட நன்றி செலுத்தாம இருக்க கூடாது. ஆனந்த மழை நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. கண்ணீரோடு சகோதரா நன்றி செலுத்து. நன்றி செலுத்து. நன்றி செலுத்து. சொல்லு. நன்றி ராஜா இயேசு ராஜா. வெக்கத்தை விட்டு நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா
தந்து பாதுகாத்து வந்தீரையா. சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. சொல்லு. நன்றி பலி. வெக்கத்தை விட்டு பாஸ்டர் பாட முடியல, சத்தம் போட்டு அழகு தான் தெரியுது பாஸ்டர். என்ன நடத்தி வந்த தெய்வத்திற்கு அழகு தான் தெரியுது, சத்தம் போட்டு கண்ணீர் வடிவனாள். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன், ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாள் ஏறெடுப்பேன், 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 ஏறெடுப்பேன். என் ஜீவனாள் ஏறெடுப்பேன், ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாள் ஏறெடுப்பேன், ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாள். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, ராஜா. அப்பா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. அநேகர் கண்ணீர் வடிக்கிறீங்க, அநேகர் கண்கள் கண்ணீர் வருகிறது. உங்கள் ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். யாக்கோபின் பலியை அங்கீகரித்த தெய்வம், யாக்கோபின் பலியை அங்கீகரித்த தெய்வம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணி நன்றி அப்பா. ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம் ஏறெடுப்பேன், ஏறெடுப்பேன். பாபா நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஜீவனா நன்றி ராஜா. ஏறெடுப்பேன், ஏறெடுப்பேன் என் ஜீவனாளெல்லாம். நன்றி. கை தட்டணும். ஏறெடுப்பேன்
நன்றி பலி என் ஜீவ நன்றின்னு சொல்லத்துக்கு நன்றி அப்பா. நான் சொல்ற வேர்டுக்கெல்லாம் நீங்க நன்றின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. எங்க கூட இருந்தீரே, நன்றி அப்பா. என்னை ஆவிக்குரியவனாய் மாற்றினீரே, ஆமென். என்னை நடத்தி வந்தீரே, மற்றவருடைய பார்வையிலே பரிதாபமாய் பார்க்க வைக்கவில்லையே, எனக்கு வந்த ஆபத்துகளில் நீர் என்னை கைவிடவில்லையே, நன்றி. ஆமே. குடும்பமாய் உம்மை ஆராதிக்க வைத்தீரே, என் தேவைகளை சந்தித்தீரே, சொன்னதை நிறைவேற்றினீரே, ஆமென். பார்க்க வேண்டியதை பார்க்க வைத்தீரே, நன்றி ராஜா இயேசு, நன்றி ராஜா இயேசு. நன்றி அப்பா. நல்ல பிதாவே, இந்த நல்ல பகல் வேலைக்காய் ஸ்தோத்திரம். யாக்கோபு பலிபீடம் கட்டி உம்மை ஆராதித்தான். ஏன், எதற்காக என்று சொல்லி சில காரியங்களை மட்டும் நாங்கள் தியானித்து நன்றி செலுத்த கருத்து கிருபை செய்து இந்த ஆராதனை வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொரு சண்டையிலும் இவைகள் நினைத்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும். வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆமே நாங்கள் நன்றி உள்ளவர்களா எங்கள் ஜீவ காலமெல்லாம் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். ஆமே. இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்யும். தொடர்ந்து நாளை முதல் நடக்கிற இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தை ஆசீர்வதியும். ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற பரிசுத்த திருவிருந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். சித்தமான ஜனங்களை கொண்டு வர புதன்கிழமையிலிருந்து நாங்கள் பகலை நடத்துகிறோம். ஆமென். இந்த புதன்கிழமை நடக்கிற பகல் கூட்டங்களிலும் கர்த்தர் கிரியை செய்யும். உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். சபை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஜெபமா இந்த 7 நாட்கள் ஜெபம் அமையட்டும். எல்லா துதிக நம்மை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா போயிட்டு வாங்க.